ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலில் சம்மர் டிஸ்கோ பார்ட்டி. அதனால கலர் ட்ரெஸ் பசங்களும் கிளம்பிட்டாங்க. டிஸ்கோ பார்ட்டி எப்படி இருக்கும்னா, அவங்களோட 1 hour லாஸ்ட்டு 1 hour வந்து மியூசிக் எல்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. கூடவே அவங்களுக்கு வந்து ஜூஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து சின்னதுக்கு அப்படியே ஃப்ரீ தான், ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நம்ம புக் பண்ண வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் பெருசுக்கு அப்படி இல்லை, ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும். அதுவும் பே பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடவே £5 கொடுத்து விடுற மாதிரி ஸ்கூல்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்குன்னா, அங்கே வந்து ஜூஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. கூடவே ஏதாவது டாய் அந்த மாதிரிலாம் இருக்கும், டேட்டூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பசங்க வாங்குறதுக்காக £5 கொடுத்து விடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொடுத்து விட்டுட்டேன். பெருசுக்கு கொடுத்து விட்டாச்சு. சின்னதுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான். அவளுக்கும் எல்லாமே ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்கும், டான்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அது வந்து நம்ம புக் பண்ணவும் வேண்டாம், மணியும் கொடுத்து விட வேண்டாம். பெருசுக்கு மட்டும்தான் அதெல்லாம் கொடுத்து விடணும். முன்னாடி போன வருஷம் வந்து சின்னது ரிசப்ஷனில் இருக்கிறப்போ நம்மளும் கூட போகணும். லாஸ்ட்டு 1 hour அந்த 2 to 3 வந்து அவங்களுக்கு டிஸ்கோ பார்ட்டி இருக்குது. அந்த டைமில் வந்து நம்மளும் கூட போயிட்டு அவங்க கூட இருந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா எல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி நம்மளும் போயிருந்துருக்கணும். நானும் போயிருக்கிறேன். இந்த இயர் வந்து இல்லை, நான் போகலை. இந்த இயர்லேருந்து அவளே தனியாக போகிற மாதிரி தான். நம்மளுக்கு அலோவ் பண்ணவும் இல்லை, மெசேஜ் அப்படி வரவும் இல்லை. ஸோ பெருசுக்கு ஆல்ரெடி போன வருஷமும் அவள் தனியாக தான் போனால், இந்த வருஷமும் அப்படி தான். அப்படி பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வந்து நானும் ஊரில் தங்கச்சிக்கிட்டலாம் பேசியாச்சு. பேசி முடிச்சுட்டு அப்படியே என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஜாப் அப்ளை பண்ணுறது, அப்புறமா படிக்கிறது, இந்த மாதிரி தான். இதுதான் இப்போது என்னோடய கரண்ட் ரொட்டீன். அவங்க பசங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்ததுமே இப்போ இல்லை, கொஞ்சம் நாளாகவே இது தான் போயிட்டுருக்குது. அப்ளை பண்ணுவேன், அப்புறமா படிச்சுட்ருப்பேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இடையில் ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணிப்பேன். அப்புறம் பேலன்ஸ் இருக்க டைமில் படிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஃபுல்லாக மார்னிங்கில் அப்படி தான் போயிட்டுருக்கோம். டில் பசங்க வரது வரைக்கும் இந்த மாதிரி தான் என்னோடய டே இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து பிரிஞ்சால் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். எனக்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது தான் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. கூடவே அப்பளமும் ஃப்ரை பண்ணியிருந்தேன். பெருசுக்கு வந்து கேரட் ரைஸ் கொடுத்துவிட்டேன். அவள் வந்து இது சாப்பிட மாட்டேன், இது கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும் இல்லையா, அதனால அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. அதோட பிரிஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அவளுக்கு கேரட் ரைஸு. சின்னதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் புக் பண்ணிவிட்டேன். ஃப்ரைடே நாளில் அவளுக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருக்கும் ஸ்கூலில். ஸோ அதனால் அதை அவள் மிஸ் பண்ணவே மாட்டாள். அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. பட் சின்னதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி தான் அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னு தெரில. பட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃப்ரைடே அவளுக்கு அதுதான், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான். அப்படியே நானும் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு பசங்களை இனி பிக் பண்ண போக வேண்டியது தான். ஆக்சுவலாக இன்றைக்கி 2 பேருக்குமே செப்பரேட் டைமில் போகிற மாதிரி இருக்குது. சின்னதுக்கு வந்து டிஸ்கோ பார்ட்டி 2 to 3, அதனால் 3 o'clockே சின்னதை பிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் பெருசுக்கு அப்படி இல்லை, 3 o'clock வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு 3 to 4 டிஸ்கோ பார்ட்டி. ஸ்கூல்லேயே தான், பட் அவங்களுக்கு அந்த ஸ்கூலிங் டைம் முடிஞ்ச பிறகு தான் டிஸ்கோ பார்ட்டி இருக்குது. ஸோ அதனால் 4 o'clock அவளை அடுத்து தனியாக போய் பிக் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சின்னதை பிக் பண்ணிவிட்டு வந்துட்டு அவளுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அப்புறம் 4 o'clock போய் பெருசாக பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதை பிக் பண்ண கிளம்பியாச்சு நான். அப்படியே அவளையும் பிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அவளுக்கு ஜாலியாக போச்சுதுன்னு சொன்னால், பட் இருந்தாலும் கொஞ்சம் அவள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை போல். ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப இல்லைன்னு சொன்னால், ஒரே ஒரு சிப்ஸ் பேக்கெட் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு. ஆனால் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் போனால், அதனால அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொன்னால். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ நல்லா ஜாலியாக போச்சுதுன்னு சொன்னால். அப்புறம் இன்றைக்கி வந்து அவளுக்கு இங்கிலீஷ் கிளாஸில் வந்து ரைட்டிங் அப்புறமா ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது அப்பப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுவும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். பார்ட்டி, டிஸ்கோ பார்ட்டி. Good, but I'm so sad too. Why? Because I can only have 1 bag of chips. Okay, then? Nothing? Juice? Nope. Oh. And that was the worst party ever. Okay, dance and music, everything's there? No, I don't like the dance and the music. Why? Because they would put my unfavorite song. Except APT. Okay. And banana. Chicken banana. Chicken. With whom you dance? We come to the Eva, Sienna, Papa. And yeah, that's it. Oh, Matilda also there? Yeah. She lifted me up. Oh, good. And I was so embarrassed about that. Okay, then that Brian, right? He wasn't there. Why? I don't know actually. He's a reception, right? Yeah, but I don't know actually. He got lost in playtime. Oh. So I don't know about that.
Okay. So yeah, Okay. How about your day? tiring, sweating, hot, warm, sunny, and homeworky. Lunch? Good. Fish It and chips. wasn't fish and chips. No fish and chips. It's only fish. Only fish. Oh. And I loved it. Okay, good. It was a wet type fish, but I still loved it. And I know I really love fish. Okay. Eva and Navita? They had school lunch or packed lunch? They had school lunch or packed lunch? The school lunch. The school lunch. Okay, good. Oh, did you have a good day? Yeah. Why? Today I studied. And that's it. Full day I was studying. The whole time you were studying, not eating anything. I ate my lunch. Today I did a special one. You want to taste that? What is it? Brinjal rice. No. Why? I don't like brinjal rice. It tastes good. It doesn't. You have to try. First of all, I don't like brinjal. And second of all, I don't like rice. Then what do you want? Needles! No, I won't. அப்படியே இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரப்போ வந்து குக்கீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக குக்கீஸ் இங்கே இருக்கும். எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் இங்கே. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்க்கு டீ கூட இது தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாக இருக்கும். என்னால் ஒன் டைமில் சாப்பிட மாட்டேன். என்னால் முடியாது, திகட்டும். ஹாஃப் தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் நான் ஹாஃப் எடுத்துக்கலாம்னு சொன்னால் அவள் வந்து ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு இல்லை ஹாஃப் போதும்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. என் பெருசு வந்து கீழே விளையாடிட்டுருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. ஸோ அப்படி கீழே போய் அவள் விளையாடிட்டு இருக்கனால ஹாஃப் அவளுக்கு வையின்னு சொன்னேன். இல்லை எனக்கு பெருசாக வேணும்னு கேட்டு மேடம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ஹாஃப் கொடுத்துருக்கேன், ஹாஃப் அவளுக்கு வச்சுருக்கேன். வந்தப்புறம் அவள் சாப்பிடுவாள். நாங்களும் அதே மாதிரி இன்றைக்கி டீ கூட குக்கீஸ் சாப்பிட்டு அப்படியே ஈவினிங் சூப்பராக போச்சுது. பசங்களுக்கும் இன்றைக்கி ஃப்ரைடே நல்லா ஜாலியாக எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. கீழே விளையாடிட்டு இருக்கா. இவளும் கீழே போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே இன்றைக்கி மூவி நைட்டுக்கு என்ன மூவி எடுத்து வச்சுருக்கோன்னா கேங்கர்ஸ் மூவி தான். அமேசான் ப்ரைமில் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே நாங்கள் பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்க இன்னும் வரல, கீழே விளையாடிட்டுருக்கா. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியலை, பட் பார்க்கலாம். வடிவேல் இருக்கிறதுனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஆக்சுவலாக இன்னும் நல்லாவே தான் இருக்குது. நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கொஞ்சம் என்ன ஏஜ் ஆகிடுச்சு. மற்றபடி சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது, போயிட்டு இருக்குது. ஃபுல் மூவி எப்படி இருக்கும்னு தெரியலை. ஓகே, அப்படி தான் இன்றைக்கி எங்களோட டே போச்சுது. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் பாய்.